இந்தியா மட்டுமல்லாது சர்வதேச பத்திரிகைகளாக விளங்குகின்ற இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகைகளையும், பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோங்க, வணங்கி வரவேற்கின்றேன். முதல்ல சில நல்ல விஷயங்கள். மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நானும் தியானபீடமும் வாழ்த்தி வணங்குகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். எங்களுடைய சில அறிவியல் ஆராய்ச்சிகளை பத்தி முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரீஃப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. அம்மா ஆடியோ யாருங்க பாக்குறது? ஆடியோ ப்ளீஸ், ஆடியோ இன்ஜினியர் கொஞ்சம் தயவு செய்து வாங்கல. ஆடியோ வரலங்க. முதல்ல வீடியோ. ஐயோ நான் இல்லையே. வீடியோ முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டது. இரண்டாவது ஆழமா தெளிவா சொல்லுங்க, எப்படி அது உருவாக்கப்பட்டதுன்னா ட்ரெஸ்பாஸ் பண்ணி the base raw footage எடுக்கப்பட்டு பிறகு ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மார்க் செய்யப்பட்டது. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன். இது மாதிரி தான் அடிப்படையா உருவாக்கி இருக்காங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமானால் அது என்ன பிரச்சனை? ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை இல்லையா? ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. பண்றான் பாரு. ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைனா என்ன யார் யார் கேள்வி கேட்கலாம்? என் துறையில் இருக்கின்ற மூத்த சன்னியாசிகள், மூத்த ஆன்மீகவாதிகள். ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு ஓடுனது, இந்த மொத்த கோபம் கிடக்குதா? இல்ல பத்திரிகை துறையில் கூட பத்திரிகை தர்மத்தையாவது காப்பாற்றுகின்ற பத்திரிகைகள் கேள்வி கேட்கலாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ பொது தனி வாழ்க்கையிலும் தூய்மை, பொது வாழ்க்கையிலும் தூய்மைங்கிறது எங்க துறைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம். பழித்தவர்கள், ஈவர்கள், ராட்சசர்கள். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பத்திரிகைகள் என்னை கேள்வி கேட்பதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அதாவது நான் பொது வாழ்க்கையில் இருக்கேன், நீங்களும் பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க. யாராவது என்ன கேட்கலாம், நான் பதில் சொல்லலாம், தப்பு இல்லை. பழிக்க நினைத்த மீடியாக்களை பற்றி கூட நான் பேச அதை அவர்களை கூட நான் தவறாக சொல்லவில்லை. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறா ஒன்றியா என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறான், அவன் தான் ரவுடி. அது மீடியால 3 விதமா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு விதம் மிகவும் சமூக பொறுப்போடு, ஆழ்ந்த தெளிவோடு செயல்பட்ட பல பத்திரிகைகள், தினமலர், தினத்தந்தி, தினமணி, ஜெயா டிவி, ராஜ் டிவி. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மிகவும் சமூக பொறுப்போடு செயல்பட்டார்கள். யோசனையோடு நாட்டுக்கும் சமூகத்தை பற்றியும் சிந்தித்து. இன்னொரு குரூப் இருக்காங்க, பழிக்கவாவது செஞ்சாங்க. அப்பா எல்லாரும் பழிக்கும் போது நாமளும் பழிச்சாதான் டிஆர்பி ரேட்டிங் வேணும், என்ன பண்றது? பழித்தார்கள். அவங்களோட நான் கேள்வி கேட்கல. விஜய் டிவி, ஜூனியர் வேடம் பழித்தார்கள், அவங்க கூட பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றேன், என்னை பழிப்பதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இவர்கள் எத்தனை நாட்டில் பணத்தை எடுத்து போய் வைத்திருக்கிறார்களோ அத்தனை நாட்டில் இருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கின்றேன் நான். தம்பி டீ இன்னும் வரல. சமூக பொறுப்புடைய பத்திரிகையாளர்களே, உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன், இவர்களுக்கு சரியான கேள்வியை நீங்கள் தான் கேட்க வேண்டும். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? சரி, ஒருவேளை என்னுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நானும் அவர்களும் இருக்கிற அந்த பத்திரிகை படங்களை போட்டார்கள் கூட சொல்லலாம்.
நிர்வாணமா இருக்கிற மாதிரி படத்தெல்லாம் போஸ்ட் அடிச்சு ரோடா ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? மனிதத்தன்மை இருக்காது? மனிதர்களா இவர்கள்? ஏப்பா தம்பி, ஒரு அளவு இருக்காது? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. ஒரு நடிகை குளிக்கிற மாதிரி படம் கிடைச்சா தான் போஸ்ட் அடிச்சு ரோடா ஒட்டி, ஒரு சாமியார் குளிக்கிற மாதிரி படம் கிடைச்சா கூடமா போஸ்ட் அடிச்சு ரோடா ஒட்டுவீங்க? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? கேளுங்கயா, நீங்களாம் சென்னை வாழ் பக்தர்களும் பணமும் பிடுங்கிக் கொள்ளப்பட்டது, அடித்து உதைத்து பணம் பிடுங்கப்பட்டது. இப்பதான் கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்களா? கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்களான்னு கேளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். 60 கோடி கேட்டு மிரட்டியது. முதல்ல 100 கோடியில ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சரி சாமியார் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்து 60 கோடிக்கு வந்தாங்க. என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி சோதனை வருவதுண்டு? கொலை முயற்சி. இதுல யார் யார் நேரடியா இன்வால்வ்டு, நேரடியா யார் யார் இன்வால்வ்டு எல்லா விஷயமும் கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கேன். காப்பியே உங்களுக்கு கொடுத்துறேனே. அப்போ அனாவசியமா கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. இல்ல அது சொல்றேன், அதுவும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஏன் பாருங்கம்மா, உயிருக்கு பயப்படமா? அந்த டைம்ல என்ன தாக்கி சாகடிச்சுட்டு பொதுமக்கள் கொன்றார்கள்னு வரலாற்றை மாத்தி எழுதிருவாங்கம்மா. உயிருக்கெல்லாம் பயப்படலாமா? புரியுதுங்களா? வரலாற்றை மாத்தி எழுதிருப்பானுங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அவர்கள் வேறு மதம், நாங்கள் வேறு மதம். எங்கள் மீது நடத்தப்பட்ட மத தாக்குதல் இது. இப்ப நான் சொன்னேன் அந்த தாக்குதல் நடந்ததுன்னு, அதெல்லாம் போட்ட ஒரு சிடி, மார்க் பண்ணாத நித்யானந்தாவின் முதல் சிடி, அதுவும் கொடுத்துறேன். அதுவும் ஒரு சிடி கொடுக்குறேன். ஓ, சன் டிவி நிருபரா நீங்க? இல்லைங்க, எந்த பத்திரிகை நிருபரீங்க நீங்க? நக்கீரனா? ஓ, நல்லது. பண்றான் பாரு. ரவுடிங்களை வச்சு 120 இடத்துலங்கயா போட்டோவை செருப்பால் அடிச்சு, ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, பாதிக்கப்பட்ட புண்படுத்தப்பட்ட என்னுடைய பக்தர்கள் சீப்பான பொழப்பு பொழைக்கிறத விட வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு, நோட்ஸ் தி பாயிண்ட். 120 நாடுகளில் உங்கள் சிலைகளை வைத்து தினமும் செருப்பால் அடிப்பார்கள். நாகரிக, நோட்ஸ் தி பாயிண்ட். சில நில அபகரிப்பு முயற்சிக்கு நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறத விடவும், பக்தர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறத விடவும் அதிகமாக பணம் பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆனா பணத்தை கொடுத்த சில பக்தர்கள், ஐயோ பணம் போனா போதும், எங்களை விடுங்க சாமி, நாங்க நிம்மதியா வாழ்ந்தா போதும், இந்த ராட்சர்கள்ட்ட நாம வம்பு பண்ணா எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க சாமி அப்படிங்கிறாங்க. அதனால பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? நான் தான் என்ன சொன்னேன், நாய் கடிச்சா வைத்தியம் பண்ணிக்கணும், நாயை திருப்பி கடிக்கப்படாதுப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால் தான் சும்மா இருக்கிறார்கள் என் பக்தர்கள். ஐயா, நான் சொல்லல. அப்ப சரி பாருங்க, கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன் இல்லையா, முடிஞ்சு போச்சு. இல்லையா கேட்டீங்க, சொல்றேங்க. அதான் ஐயா, ஐயா பாருங்க, நான் பேசி முடிக்கிறேன். நல்லதுங்க. அடுத்து பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஐயா நாங்க அதான் அவ்வளவுதாங்க ஐயா. நான் பேசுறேன், நீங்க கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேங்க. அதான் சொல்றேங்கய்யா, அதை சொல்றேங்கய்யா. இதெல்லாம் கூட பண்ண மாட்டாங்களா? இது ரெகுலர் ரவுடிசம் தானங்கய்யா. இந்த மாதிரி எவ்வளவு பாத்துட்டேன். சரிங்க. இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சுரண்டி பார்க்க சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. வீடியோ வெளியிட்டதுக்கு முன்னாடியும் ஒண்ணும் கொஞ்சம் நடந்தது, அப்புறம் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமும் வழக்குகள். அதாங்க ஐயா, வெளியில தகவல் சொல்ற அளவுக்கு இந்த இடத்துல அந்த டைம்ல வெளியே 2 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போனோம் ஐயா. 2 ஆபீஸருமே கை வச்சுட்டாங்க. இல்ல
முதல்ல நாங்க போலீஸ்ல முடிக்கலாம் தான் போனோம். போலீஸ் நம்பி தான் முதல்ல போனோம் நாங்க. டேய் இந்த டக்காத்தி வெல்ல என்கிட்ட வச்சுக்காத. இல்ல முதல்ல நாங்க பேசணும் அவங்களோட எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணி. முதல்ல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு கொடுத்தவங்க இவங்க. அப்ப சொன்னாங்க இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாரு. சர்வானந்தன் எங்களுடைய தமிழ்நாடு ஞானபீட தலைவர். அப்ப அவங்க சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கினப்போ அந்த கம்ப்ளைண்ட் அப்ப சொன்னாங்க 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இல்ல இது நடந்தது வந்து மார்ச்ல நடந்தது. ஆமா ஆ இப்போ வந்து அவ்வளவு காலம் ஆட்சி மாறனால உங்களுக்கு பின்னாடி இல்ல ஆட்சி மாறினா யாரையும் பின்னாடி இல்லமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலதாமதம் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ற சூழ்நிலை இல்ல. சூழ்நிலை அந்த மாதிரி இல்லமா. கம்ப்ளைண்ட் பண்ண யார் வாங்க ரெடியா இருக்காங்க? இல்ல யாரும் வாங்கல மறைச்சில்லமா. டென்ஷன் இல்ல ஞானபீடத்துல தான் இருந்தேன். பெங்களூர் ஞானபீடத்துல தான் இருந்தேன். இப்போ நான் அவங்க துறை சார்ந்தவங்களை தாக்கினா கூட பரவாயில்ல. நான் இருக்கிற துறை வேற, அவங்க இருக்கிற துறை வேற. துறை மாறி தாக்க வேண்டிய அவசியம் பெரிய கேடி நாயுடு. ஒருவேளை இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் எல்லாம் கட்டி காத்து வைத்த மிகப்பெரிய ஒழுக்கம். டேய் சரக்கு அடிச்சனா கவுண்ட் அடிச்சு படுக்க வேண்டியதானே. ஆனா வேற யாரும் என்ன மிரட்டலையே. வேற யாரும் என்ன மிரட்டலையே. திரும்ப திரும்ப பேசுறீ. வேற யாரும் என்ன மிரட்டலையே. திரும்ப திரும்ப பேசுறீ. வேற யாரும் என்ன மிரட்டலையே. வேற யாரும் என்ன மிரட்டலையே. ஏன்டா திரும்ப திரும்ப சொல்றீங்க? சார் உங்க சிவாலயம் தாக்கப்பட்ட அந்த நேரத்துல எந்த மடாதிபதிகளும் பீடாதிபதிகளும் கண்டனம் எதுவுமே தெரிவிக்கலையே. ஐயா நான் என்ன சொல்றேங்க, நாம வந்து எந்த மடாதிபதியும் பீடாதிபதியும் குறை சொல்ல கூடாது. காரணம் என்னன்னா யாராவது கண்டனம் அடிச்சு அவங்க மேலேயும் வழக்கு வருங்கய்யா. பாவம் ஐயா எல்லாரும். ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. இப்போ மெயின் பிரச்சனை வந்து சிடி வந்து சொன்னீங்க மார்பிங் பண்ணிருக்கான்னு சொன்னீங்க. அப்ப அந்த ரெண்டுலயுமே இருந்தது நீங்க தானே ரஞ்சிதா தானே? இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயங்க. இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு நீங்க திடீர்னு பறக்கிற மாதிரி குதிக்கிற மாதிரி வேற என்னென்னவோ பண்ற மாதிரி எல்லாம் மார்பிங் எடுத்து வந்து காமிச்சு இதுல இருக்க நீதானா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபேஸ் நீங்க தானா? நான் என்ன சொல்றேன் ஃபேஸ் நான் தானான்னு எனக்கு எவ்வளவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு முழுசா தெரியல எந்த அளவுக்கு அதை மார்க் பண்ணிருக்காங்க. டிவில பார்த்தது நீங்க தானா? இல்ல டிவில நான் முழுசா பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. கர்நாடகால ஏத்துக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியல. இல்ல கர்நாடகால ஏத்துக்கிட்டாங்களா? என்னன்னு அந்த பிலிம் சரியானது கோர்ட்ல ஏத்துக்கிட்டாங்க. இல்ல கோர்ட்ல ஏத்துக்கல. இல்ல ஏத்துக்கிட்டாங்க. யார் சொன்னது கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க? கேஸ் கோர்ட்ல இருக்கு. டேய் நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான்டா நீங்க. கோர்ட்ல அவங்க பிரசன்ட் பண்ணிருக்கிற சிடியை ஒரிஜினல் கேக்குறேன். அது வந்து ஒரிஜினல் இல்லையே அப்படிங்கறது அந்த ஒரிஜினல் அவங்க கொடுத்திருக்கிற சிடியில அது மார்க்னு ப்ரூஃப் பண்றதுக்காக. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு லேப்ல இந்த நான் சொன்ன இந்து ரிலிஜியஸ் ஃபெடரேஷன் அவங்க வந்து ஏற்கனவே யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். நக்கீரனுடைய வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ அவங்க லேப்ல கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுல அவங்க என்ன தெளிவா சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரை உங்களுக்கு கொடுக்குறாங்கய்யா. இன்னமோ 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். நீங்க பாருங்க சார் நீதிமன்றத்துல ரஞ்சிதா வந்து வாக்குமூலம் கொடுக்கும்போது இல்ல நான் வந்து அவருக்கு பணிவிட செஞ்சேன் அப்படின்னு சொல்லலையே. எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்திருக்கு. ஆமா பேப்பர்ல செய்தி வந்தா இங்க இருக்காங்களே கேட்டுக்கோங்களா? பெங்களூர்ல எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்திருக்காது. இல்ல எந்த பேப்பர்ல வேணா என்ன வேணா சொல்லலாங்கய்யா. கவலையப்படாதீங்க. நாளைக்கே என்ன பண்ணாங்க பாருங்க. நாளைக்கே நக்கீரன் என்ன எழுதுவாங்க, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பாதாளயில் கண்டுபிடித்ததை போன்ற பல நகைகளோடு நித்யானந்தர் பேட்டி. இது மொத்தமே 1000 தாங்கய்யா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. அதாவதுங்க இல்ல நான் என்ன சொல்றேன் 2-3 சீன் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அதனால எதுவுமே என்னால சொல்ல முடியல. அது அறை என்னுடையது அல்ல. இல்ல அறை என்னுடையது அல்ல. அறை என்னுடையது அல்ல. இல்லைங்க சார். இல்ல நான் பார்த்தது எதுவுமே ஒரிஜினல் இல்ல. ஐயா இப்படி சொல்லட்டுமா, தெளிவா சொல்லுங்க. அதில் காட்டப்படுகிற எந்த நிகழ்வுகளும் நடக்கவில்லை. போதுமா சார்? ஓகே. அம்மா நீங்க சொல்லணும் சொல்றாங்கம்மா, சொல்றீங்களாமா? வணக்கம். இல்ல எவ்வளவு வாட்டி தான் அதே சொல்லிட்டு இருக்க முடியும்? நான் பல வாட்டி சொல்லிட்டேன் அது நான் இல்லன்னு சொல்லிட்டேன். நீங்க பல வாட்டி அதே கேள்வி கேட்டு பதில் மாறி சொல்ல முடியுமா? உண்மைங்கிறது ஒண்ணுதான், அதை மாத்தி நாங்க சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் சத்தம் போட்டு you trying to shout me down is not going to help the issue at all. First of all, I think she is speaking British English. So many of y'all are here. I can see there are very few women in this room, journalists. But just see how many women sannyasis we have right here. That should speak for the ashrams
integrity on women first. 2, நீங்க எவ்வளவு பேர் அம்மனுக்கு கும்பிட்டு இருப்பீங்க? ஒரு மீனாட்சியோ காமாட்சியோ மூகாம்பிகைக்கு எவ்வளவு பேர் கும்பிட்டு இருப்பீங்க? Let me finish. I already told. என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லியாச்சு. உங்களுடைய ஸ்டார்ட் எடுக்காம அது உங்களுடைய பாடி ஆக்சன் எடுக்காம மார்க்கிங் பண்ண முடியாது. உங்களுக்காவது போல சினிமாக்கள் இருக்கு, நீங்க சொல்லுவீங்க இந்த பாடத்துல இருக்கீங்க. ஐயா, நடக்கிறது எல்லா நிக்கிறது எல்லா செயல்களும் இருக்கு. 2000 மணி நேரம் யூடியூப்ல இருக்கு பாருங்க. உலகத்திலேயே பேசுறது மட்டும் நடக்கிறது போறது இந்த வாக்கிங் பண்றது எல்லா நடவடிக்கைகளும் இருக்கு. அத சாம்பிள வச்சு என்ன வேணா மார்க்கிங் பண்ண முடியும். இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். நான் வந்து இந்து மதத்தை ரொம்ப நேசிக்கிறவன். நீங்க ஒரு சன்னியாசி, நான் மதிக்கிறேன். நானும் திருவண்ணாமலைக்காரன் தான். ஆனா நீங்க வந்து காரி தூப்புறது வந்து என்னால இந்து மதத்துல என்னால ஏத்துக்க முடியல. அதே நேரம் சக பத்திரிகையாளரை வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆள் தவறு பண்ணாரு ஒட்டுமொத்தமா பேசும்போது மனசு இல்ல. நான் ஒட்டுமொத்தமா பேசலங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்ப திரும்ப பேசுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ஒட்டுமொத்தமா பேசல. நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஒட்டுமொத்தமா நான் பேசல. சில நடுநிலையான பத்திரிகைகள் இருக்கு நீங்க சொன்னீங்க. நீங்க உண்மையிலே வந்து பத்திரிகை, நீங்க என்ன பத்திரிக்கைங்க? அத நான் கேள்வி கேக்குறேன். இல்ல இல்ல, நான் பத்திரிகை சொல்றேன். பத்திரிகை கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில். சரி, ஓகே. ஐயோ, ஊர் ஒண்ணு புரிந்தாயப்பா. நீங்க உண்மையிலே படுக்கை அறை விஷயங்கள் இடம்பெறலனாக்க, நீங்க உண்மையிலே படுக்கை அறை விஷயங்கள் இடம்பெறனாக்க, நீங்க நிரபராதியாக இருந்தாக்க, இப்ப இதே சன் டிவிக்கும் நக்கீரனுக்கும் எதிரான சில பத்திரிகைகள் இருக்கு, போட்டியான பத்திரிகைகளுக்கு. நீங்க அதன் மூலமா உங்களுடைய கருத்து நீங்க தெரிவிச்சிருக்கலாமே, ஏன் தயங்கி ஓடி ஒளிஞ்சீங்க? அந்த நேரத்துல ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த நேரத்துல நான் கண்ணில் பட்டாலே தாக்குறதுக்காக பல பேர் ரவுடி படைகள் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. லெனின் 3 கற்பழிப்பு வழக்குகள் இருக்கிறதா சொன்னீங்க. அது இந்த வழக்கில் எப்ப போடப்பட்டது? அவர் உங்க ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா? ஆமாமா. அந்த கற்பழிப்பு முயற்சி எப்ப நடந்தது? அவர் உங்க ஆசிரமத்தில் இருக்கும்போது தான்? அந்த ஆசிரமத்துல இருந்தாருன்னு சொல்லாதீங்க. எப்படின்னா அவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் வாலண்டியர் மாதிரி. ஒரு கற்பழிப்பு வாலண்டியர்னா ஆசிரமத்துல இருந்த பீரியட் இல்லாத பீரியட் சொல்ல முடியாது. வந்து போயிட்டு இருப்பாரு. பாருங்க, அவர் ஆசிரமத்துல இருந்ததா சொல்லிக்கிற பீரியட்ல கூட ஒரு வருஷத்துல மொத்தமே 12 நாள் என்னவா இருந்திருக்கு. இல்ல, அந்த கற்பழிப்பு முயற்சி நடந்த காலம் என்ன? காலம் டைம் 3 வேற டைம்ங்க. இல்ல நாங்க கேக்குறது, அத இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு ஒரு கற்பழிப்பு பண்ணக்கூடிய மனிதரை உங்க ஆசிரமத்துல வச்சுட்டு இவ்வளவு நாள் கழிச்சு அத புகாரா கொடுத்திருக்கீங்களா? என்ன காரணம்? நல்லா தெரியுங்க, எனக்கு தெரியாது. நடந்தவர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கே, பாத்துங்களேன். எல்லாமே கோர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கு. எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லைங்கய்யா, எல்லாமே எனக்கு தெரியாதே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.